நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. முடிஞ்ச வரை என்ன பண்ணுங்க, பாலை வந்து கொஞ்சமா காய்ச்சி தேவைக்கு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ் பொதுவா இப்போ ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, குடிசை வீட்டுல கூட இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்ல. எங்கேயாவது ஒரு சில வீட்டுகள்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, அப்பப்ப மறக்காம இந்த வெயில் டைம்ல வந்து பால் காய்ச்சி வச்சீங்கன்னா, அப்பப்ப இப்ப அதே போல வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அப்பப்ப சூடு பண்ணிக்கங்க. பொதுவா பால் காய்ச்சினா. இந்த வெயில் டைம்ல எப்படின்னா 2 ஹவர் 3 ஹவர் கூட தாங்க மாட்டேங்குது. பால் வந்து வீணா போயிடுது. அப்படிங்கல என்ன பண்ணிரணும், ஃப்ரிட்ஜ் உள்ளவங்க உங்களுக்கு தேவைக்கு தக்கன காய்ச்சிக்கங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காய்ச்சி யூஸ் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வீணா போயிருது. 2, 3 மணி நேரம் தான் தாங்குது. அதுக்கப்புறம் வேஸ்ட்டா போயிருது. வீணா போயிருது. அதனால பால வந்து முடிஞ்ச வரை